ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, சேஷா நடவடிக்கையின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ, அழிந்து வரும் உயிரினங்களின் சட்டவிரோத வர்த்தகத்தை கட்டுப்படுத்துதல். ஆப்ஷன் பி, சட்டவிரோத மர வியாபாரத்தை தடுத்தல். ஆப்ஷன் சி, சட்டவிரோத தங்க வர்த்தகத்தை தடுத்தல். ஆப்ஷன் டி, சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்தை தடுத்தல். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்துடலாம். சேஷா நடவடிக்கையின் நோக்கம் என்ன? கேள்விக்கான சரியான பதில் சட்டவிரோத மர வியாபாரத்தை தடுத்தல். இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் சமீபத்தில் பயணிகளை ஏற்றி செல்லும் வான்வெளி வாடகை வாகன சேவைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றில் சமீபத்தில் பயணிகளை ஏற்றி செல்லும் வான்வெளி வாகன வாடகை சேவைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? பிரான்ஸ், சீனா, ஜெர்மனி, ஜப்பான். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்திடலாம். பின் வருவனவற்றில் சமீபத்தில் பயணிகளை ஏற்றி செல்லும் வான்வழி வாடக வாகன சேவைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் சீனா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, பின் வருவனவற்றில் இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக சமீபத்தில் நுழைவு இசைவு சீட்டுகளை ரத்து செய்துள்ள நாடு எது? இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, பின் வருவனவற்றில் இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக சமீபத்தில் நுழைவு இசைவு சீட்டுகளை ரத்து செய்துள்ள நாடு எது? தாய்லாந்து, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, போலாந்து. கேள்வியை திரும்ப பார்க்கலாம். பின் வருவனவற்றில் இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக சமீபத்தில் நுழைவு இசைவு சீட்டுகளை ரத்து செய்துள்ள நாடு எது? சரியான பதில் தாய்லாந்து. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி, தான்சானியாவின் சான்சிபார் நகரில் தனது சர்வதேச வளாகத்தினை திறந்து வைத்துள்ள நிறுவனம் எது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சென்னை. ஆப்ஷன் பி, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் கான்பூர். ஆப்ஷன் சி, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் காரக்பூர். ஆப்ஷன் டி, இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மும்பை. தான்சானியாவின் சான்சிபர் நகரில் தனது சர்வதேச வளாகத்தினை திறந்து வைத்துள்ள நிறுவனம் எது? ஐஐடி சென்னை. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, நவம்பர் 6. ஆப்ஷன் பி, நவம்பர் 5ஆம் தேதி. ஆப்ஷன் சி, நவம்பர் 8ஆம் தேதி. ஆப்ஷன் டி, நவம்பர் 7ஆம் தேதி. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? சரியான பதில் நவம்பர் 7ஆம் தேதி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி, லெட்ஸ்லி பிரகடனம் எதனுடன் தொடர்பானது? கேள்வி இன்னொரு பார்க்கலாம். இன்னைக்கான ஆறாவது கேள்வி, லெட்ஸ்லி பிரகடனம் எதனுடன் தொடர்பானது? ஆப்ஷன் ஏ, செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் பி, வனவிலங்கு கடத்தல். ஆப்ஷன் சி, பசுமை இல்லா வாயு உமிழ்வு. ஆப்ஷன் டி, கடல் மாசுபாடு. லெட்ஸ்லி பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் வனவிலங்கு கடத்தல். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி, பிணையில் உள்ள தீவிரவாத குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்காணிப்பதற்காக புவியிடங்காட்டி தட கண்காணிப்பு சாதன அணிகலன்களை அறிமுகப்படுத்தியுள்ள காவல்துறை எது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் பி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆப்ஷன் சி, புதுடெல்லி. ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா.
கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பிணையில் உள்ள தீவிரவாத குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்காணிப்பதற்காக புவியிடம் காட்டி தட கண்காணிப்பு சாதன அடிகலன்களை அறிமுகப்படுத்தியுள்ள காவல்துறை எது? கேள்விக்கான சரியான பதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி. மதிப்புமிக்க ராஜா பாலேந்திர சிங் சுழற் கோப்பையினை வென்ற அணி எது? கேள்வி என்ன முறை பார்க்கலாம். இன்னைக்கான 8வது கேள்வி. மதிப்புமிக்க ராஜா பாலேந்திர சிங் சுழற் கோப்பையினை வென்ற அணி எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி ஒடிசா. மதிப்புமிக்க ராஜா பாலேந்திர சிங் சுழற் கோப்பையினை வென்ற அணி எது? கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா.